This video is sponsored by SBO Digital Marketing. SBO Digital Marketing உங்களுக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டி தராங்க. இதை பற்றி ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவில் ப்ளே ஆகிற வாட்ஸ்அப் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் ₹300 சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் ₹300 சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. வணக்கம் நண்பர்களே, வாங்க இன்னைக்கு திருநங்கைகளுக்கான ஒரு அருமையான ஸ்கீம் பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்கீம் நேம்னா தமிழக அரசின் சார்பில் திருநங்கைகளுக்காக உயர்கல்வி திட்டம் செயல்படுத்தி வர்றாங்க. இந்த ஸ்கீம் பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க இந்த வீடியோவில் இந்த ஸ்கீமோட சிறப்பம்சங்கள் என்ன, இதுக்கு எலிஜிபிலிட்டி என்ன, எங்கே அப்ளை பண்ணுறது, இதை பற்றி பல தகவலை பார்க்கலாம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள், ஒவ்வொரு தகவலும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். வெல்கம் டு தடைகளை விட சரித்திரமடை. இதை பற்றி தமிழ்நாடு அரசு ஒரு செய்தி விட்டுக்கிறாங்க. வாங்க அவளுக்கு என்ன சொல்லிக்கிறான்னு பாருவாங்க. இதான் செய்தி. தமிழ்நாடு அரசு இந்த ஸ்கீமை யார் மூலியமாக செயல்படுத்துறாங்கன்னா சமூக நலம் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அவங்க மூலியமாக தான் இந்த ஸ்கீமை செயல்படுத்துறாங்க. ஃபர்ஸ்ட் வாங்க திருநங்கைக்கான உயர்கல்வி திட்டத்திலும் முக்கியமாக நோக்கிறான்னு பார்க்கலாங்க. எல்லாம் செய்யறாங்கன்னா திருநங்கைகள் மற்றும் திருநங்கைகளும் மற்றவர்களைப் போல சமமாக உயர்கல்வி கற்பதற்கான வாய்ப்புகளை உறுதி செய்யும் விதமாக கல்வி கட்டணம், விடுதி கட்டணம் உள்ளிட்ட அனைத்து செலவுகளையும் வழங்குதான் இந்த ஸ்கீமோட முக்கியமான நோக்கம் சொல்றாங்க. அடுத்து வாங்க எலிஜிபிலிட்டி தகுதிகள் பலவாங்க. தமிழ்நாடு திருநங்கைகள் நலவாரியத்தின் மூலம் வழங்கப்படும் அடையாள அட்டை பெற்றிருக்க வேண்டும். அடுத்தது தமிழ்நாட்டில் உள்ள பள்ளிகளில் பள்ளியின் கல்வியை முடித்திருக்க வேண்டும். அடுத்தது தமிழ்நாடு அரசு மற்றும் இந்திய அங்கீகாரம் பெற்ற கல்வி நிலையங்களில் உயர்கல்வி பெற வேண்டும். இந்த 3 எலிஜிபிலிட்டி இருக்குது. என்னன்னா தமிழ்நாடு திருநங்கை நலவாரியத்தில் அடையாள அட்டை பெற்றிருக்க வேண்டும், தமிழ்நாட்டில் உள்ள பள்ளிகளில் பள்ளி கல்வியை முடித்திருக்க வேண்டும், தமிழ்நாடு அரசு மற்றும் இந்திய அரசு அங்கீகாரம் பெற்ற கல்வி நிலையங்களில் உயர்கல்வி பெற வேண்டும். அடுத்து என்ன சொல்றாங்கன்னா இது முதற்கட்டமாக பட்டப்படிப்பு மற்றும் பட்டப்படிப்பு பயிலும் அனைத்து திருநங்கை மற்றும் திருநங்கைகளுக்கும் பொது செய்கிறாங்க. இதுக்கு எப்படி அப்ளை பண்ணா விண்ணப்பங்களை மாவட்ட சமூக நல அலுவலகத்தில் உரிய ஆவணங்களை சமர்ப்பிக்க வேண்டும். நீங்க போய் உங்க ஒவ்வொரு மாவட்ட சமூக நல அலுவலகம் இருக்கும், அங்க போய் நீங்க அப்ளை பண்ண செய்கிறாங்க. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு ஏதாவது டவுட்னா உங்க ஒவ்வொரு கருவியுள்ள மாவட்ட சமூக நல அலுவலகத்தையும் கனெக்ட் பண்ணாவே அவங்க இதை பத்தி ஏ டு ஜெட் எல்லாமே சொல்லுவாங்க. இது திருநங்கைகளுக்கான மிக அருமையான ஸ்கீம் கூட சொல்லலாம். ஓகே நண்பர்களே, இதேமாரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் நீங்கள் ஒன்றுக்கொண்டே தெரிஞ்சுட்டேன்னா நம்ம சோசியல் மீடியா குரூப் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துறேன், அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்காங்க. ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், முடிஞ்சால் மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் ஒன்றுக்கொண்டே வேணுன்னா பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு கவர்மெண்ட் மற்றும் ஜென்ரலுக்கும் கூட வேறு எந்த ஸ்கீம் பற்றி தெரிஞ்சுக்கினாலும் கமெண்ட் பண்ணுங்க. அப்போ ஸ்கீம் நான் டேட்டாக போடுறேன். நன்றி, வணக்கம்.